வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் இடைச்சொற்கள் பகுதி 4 பார்க்க போகிறோம். குறிப்பின் வரும் இடைச்சொற்கள், அதாவது குறிப்பு பொருளை தரும் இடைச்சொற்கள் எவைகள்னு எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க போகிறோம். வகுப்புக்குள்ளே போகலாமா? குறிப்பு பொருளை தரும் இடைச்சொற்கள் அம்மென, இம்மென, கோவென, சோவென, துடுமென, ஒல்லென, கக்ரென, சுக்ரென, கடகடன, கலகலன, திடுதிடன, நெருநெருன, படபடன இவை ஒலிக்குறிப்பு பொருளை தருவன. துண்ணென, துணுக்கென, திக்கென, திடுக்கென இவை அச்சக்குறிப்பு பொருளை தருவன. பொல்லென, பொறுக்கென, கதுமென, ஞெரேரென, சரேரென இவை விரைவு குறிப்பு பொருளை தருவன. ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாமா? ஒலிக்குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்கள் அம்மென, அவன் அம்மென தும்மினான். இந்த தும்மல் வரக்கூடிய ஒலிக்குறிப்புக்கு அம்மென என்ற இடைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். இம்மென எடுத்துக்காட்டு பாருங்க. தும்பி தவிர் இசை விளரி உதைத்து விடு நரம்பின் இம்மென இமிரும். இந்த செய்யுள் பகுதியில் விளரியாழ் நரம்பு இம்மென ஒலிக்கும்னு ஒரு இடைச்சொல்லை சொல்லுது. அடுத்தது கோவென, கொல்லியால் தலை சொரிந்து கோவென அழுது கூவும். கோவென அப்படிங்கிறது அழுகைக்கு வரக்கூடிய ஒரு இடைச்சொல். சோவென, மழை சோவென பெய்தது. மழை பெய்யக்கூடிய ஒலியை சோவென அப்படிங்கிற இடைச்சொல்ல சொல்கிறாங்க. துடுமென, தூங்குநீர் குட்டத்து துடுமென வீழும். அமைதியாக இருக்கக்கூடிய தண்ணீரில் திடீர்னு ஒரு பொருள் விழுகும்போது எழும் ஒலியை துடுமென அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒல்லென, தூசு என்று மலை சூழ்ந்து ஒல்லென தாளோடி துரும் வெள்ளத்து அளவில். அதாவது மலைகளிலிருந்து அருவி நீர் ஒல்லென சத்தத்தோடு கீழே வந்து விழுகுது அப்படிங்கிறத இந்த ஒல்லென இடைச்சொல் சொல்லுது. அடுத்தது கக்ரென, கக்ரென கருக்கும். கடுகு கருவேப்பிள்ளை போன்றவற்றை தாளிக்கும் போது எழும் ஒளியை குறிக்கும். அடுத்தது சுக்ரென, சுக்ரென சுழற்றினான் வாளை. அதாவது ஒரு வீரன் வாளை சுழற்றும் போது அதன் ஒளியை சுக்ரென அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கடகட என, மாட்டு வண்டி கடகட என ஓடியது. அடுத்ததா கலகல என, பெண்கள் கலகல என சிரித்தனர். அதாவது சத்தமான ஒலி எழுப்பி சிரிக்கிறத கலகல என அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திடுதிடென, வீட்டின் கதவை திடுதிடு என தட்டினான். வேகமாக தட்டும்போது எழுப்பக்கூடிய ஒலி. அடுத்தது நெரு நெரென, எழுபிலமும் நெரு நெரென முறிய வட குவடிடிய. அருணகிரிநாதருடைய திருவகுப்பில் நெரு நெரென என்ற இடைச்சொல் இருக்கு. இதன் பொருள் மலைகள் நெரு நெரு என நொறுங்கும். மலைகள் நொறுங்கி ஒரு நிலநடுக்கம் வரும் பொழுது நொறுங்கி விழுகிறத இந்த இடைச்சொல்லை பயன்படுத்தி சொல்றாரு. படபட என, படபட என நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடி ஆடி குதித்து. தாயுமானவர் பாடல்களில் இறைவனை வேண்டும் பொழுது நெஞ்சம் படபட என துடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா அச்சக்குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்கள் துண்ணென, புலி துண்ணென பாய்ந்தது. சாதாரணமாக நின்று கொண்டிருந்த புலி திடீரென்று பாய்ந்ததற்கு துண்ணென, அப்போ நமக்கு ஒரு பயம் உண்டாகும். அதனால துண்ணென அச்சக்குறிப்பு பொருள் தரும் இடைச்சொல். அடுத்தது துணுக்கென, இரவில் அலறல் சத்தம் கேட்டு துணுக்கென விழித்தான். ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டு துணுக்கென விழிக்கிறது. திக்கென, தேர்வு முடிவை நினைத்தால் திக்கென உள்ளது. ஒரு அச்சம், என்ன நடக்குமோ, எத்தனை மதிப்பெண்கள் வாங்குவோமோ, இதை திக்கென அப்படிங்கிற இடைச்சொல்ல பயன்படுத்துகிறோம். திடுக்கென, திடுக்கென சரிந்த மின்கம்பம். மின்கம்பம் திடீர்னு சரியும் பொழுது ஒரு அச்சம் நமக்கு உண்டாகும். அதை திடுக்கென என்ற இடைச்சொல்ல பயன்படுத்துகிறோம். அடுத்ததா விரைவு பொருளில் வரும் குறிப்பு சொற்கள் பார்க்கலாம். பொல்லென, திருக்குறளில் 487 பார்த்தீங்கன்னா பொல்லென ஆங்கே புறம் வேறார் அப்படிங்கிற குறளில் பொல்லென அப்படின்னா உடனடியாக விரைவாக ஒரு தகவலை ஒரு செய்தியை பெரியவர்கள் உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆழமாக பொறுத்திருந்து நேரம் வரும் பொழுது சொல்லுவாங்கங்கிறத தான்
பொல்லென அப்படின்னு சொல்லுது. பொல்லென என்றால் விரைவாக. அடுத்தது பொறுக்கென, பெரியோரை கண்டதும் பொறுக்கென எழுந்தான். எந்த யோசனையும் இல்லாமல் ஒரு பெரியவங்கள் வந்தாலும் கூப்பிட்டாலும் உடனே எழுந்து வேகமாக போகிறத தான் பொறுக்கென என்ற இடைச்சொல்ல சொல்றாங்க. அடுத்தது கதுமென, கதுமென தானோக்கி தாமே கழலும் இது நகத்தக்கதுடைத்து. குறள் 1173 கதுமென தலைவனை தன் கண்கள் வேகமாக விரைந்து பார்த்தது அப்படிங்கிற பொருள்ல கதுமென்ற இடைச்சொல் வருது. அடுத்தது நெரேரென, எடுத்துக்காட்டு பாருங்க. கலைவளர் நவ்விரத்து மீ மிசை நெரேரென. இந்த பாடல் வரிகள் மலைபடுகடாம் பாடல் வரிகள். இதன் பொருள் என்னன்னா, மூங்கில் வளர்ந்த நவிரமலைக்கு மேலே நெரேரென மழை பெய்யுது போல. அதாவது மூங்கில் வளர்ந்த நவிரமலைக்கு மேலே மழையானது பெய்யக்கூடியதை நெரேரென வேகமாக விரைந்து பெய்யக்கூடியதை இந்த இடைச்சொல் சொல்லுது. அடுத்தது சரேரென, தண்ணீரில் மூழ்கிய தலைவியை சரேரென நீரில் குதித்து தலைவன் காப்பாற்றினான். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம தலைவன் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற தலைவியை சரேரென குதித்து காப்பாற்றினான் என்று ராசமாணிக்கனாருடைய தமிழ் இலக்கிய வரலாறுல நாம் பார்க்குறோம். இன்றைக்கு வகுப்பில் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்களை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் பிற இடைச்சொற்கள் என்ன பொருளில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.